ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெய் விக்கிமீடியா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இண்டெக்ஸ் மேக்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி ஸ்டூடெண்ட்டோட டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணலான்றதை வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயம் இண்டெக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த புக்கோட இண்டெக்ஸ் பேஜ், அதாவது டேபிள் ஆஃப் கண்டென்ட்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 போட்டிருக்கிறது சாப்டரோட நம்பர், சாப்டர் நேம் டைட்டில் கொடுத்துருக்கிறது சாப்டரோட நேம், அப்புறம் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 3rd காலமில் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு இதை வச்சு நீங்கள் இன்னொரு இதை ரெஃபரன்ஸ் பண்ணி போகிறது இதுதான் இண்டெக்ஸ். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படி இண்டெக்ஸ் ஒர்க் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லித்தரேன். ஸோ இண்டெக்ஸ் அப்படின்ற இதை டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிவிட்டு சிண்டெக்ஸ் டைப் பண்ணிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்ததும் அரேன்னு கேட்கும். அரேன்றது எங்கே டேபிளில் டேட்டா இருக்குதோ அதை செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரோல் நம்பரை வச்சு அவங்க நேமை இண்டெக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதனால் 2 இதுவும் செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த இதுக்குள்ளே தான் டேட்டா இருக்குது. ஸோ ரோல் நம்பர் அண்ட் நேமுக்குள்ளே தான் நமக்கு டேட்டா, அந்த டேட்டாவை தான் நம்ம சோர்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அந்த இதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கீழே கமா கொடுத்ததும் ரோ நம்பர் அப்படின்னு கேட்கும். ஸோ எனக்கு 5வது ரோவில் இருக்கிற இதை இண்டெக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கீழே கமா கொடுத்ததும் காலம் நம்பர் கேட்கும். காலம் நம்பர் பார்த்திங்கன்னா செகண்ட் காலம், அதாவது இது ஃபஸ்ட்டு காலம், ஏ ஃபஸ்ட்டு காலம், பி செகண்ட் காலம். ஸோ நான் செகண்ட் காலம் கொடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்றேன். கொடுத்து என்டர் தட்டினேன்னா அந்த நேம் இண்டெக்ஸ் ஆகி வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ எதை வச்சு இண்டெக்ஸ் ஆகிருக்கு, 5வது ரோவில் 2வது காலமில் இருக்கிறத நீ டேட்டாவை இண்டெக்ஸ் பண்ணுன்னு கொடுத்துருந்தோம். ஸோ 5வது ரோ பார்த்தீங்கன்னா இதுதான். நெக்ஸ்ட்டு செகண்ட் காலம் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இப்போ டேட்டா பார்த்திங்கன்னா கணேஷ்ன்ற நேம் வந்துருச்சு. ஓகே, ஸோ இதுதான் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ மேட்ச் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுன்றதை பார்க்கலாம். ஸோ மேட்சும் வீலுக்கப்பும் கிட்டத்தட்ட ஒன்று தான், பட் ஒரே ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணோம். பட் மேட்சுக்கும் வீலுக்கப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், வீலுக்கப் ஒரு செல்லில் என்ன டேட்டா இருக்கோ அதை அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதோட செல் வேல்யூவை நமக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும். பட் மேட்ச் ஃபங்க்ஷன் என்ன ஆகும்னா, அந்த செல் வேல்யூ எந்த லொக்கேஷனில் இருக்குது, எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்றத தான் சொல்லும். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்போ மேட்ச் அப்படின்னு டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிவிட்டு லுக்கப் வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் இங்கே ரோல் நம்பர் இதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ ரோல் நம்பரை வச்சு தான் நான் லுக்கப் பண்ணணும் அப்படின்றது சொல்கிறேன். கீழே கமா கொடுத்துட்றேன். லுக்கப் அரே எங்கே டேட்டா இருக்குதோ, ஸோ ரோல் நம்பர் இருக்கிற இடம் இங்கே தான் இருக்குது. ஸோ அந்த இதை செலக்ட் பண்ணுறோம். கீழே கமா கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு எக்ஸாக்ட் மேட்ச் வேணுமா அப்ராக்சிமேட் மேட்ச் வேணுமான்னு கேட்குது. எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். ஸோ 0 கொடுத்துட்றேன். கொடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்றோம். என்டர் தட்டுறோம். ஸோ இப்போதைக்கு என் தான் வரும், ஏன்னா நம்ம இன்னும் டேட்டா ஃபீட் பண்ணல. ஸோ இப்போ நான் உதாரணத்துக்கு 10,005 அப்படின்ற ரோல் நம்பரை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணால் அது 5th பிளேஸில் இருக்குது அப்படின்னு தான் காட்டுது. இங்கே நீங்கள் வேறு எங்கே வேணாலும் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ 10,008 செலக்ட் பண்ணேன்னா அது 8th பிளேஸில் இருக்குதுன்னு காட்டுது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும், ரைட்டா. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். பட் வீலுக்கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் இதே இதை யூஸ் பண்ணும்போது அந்த வேல்யூ இப்போ 8th பிளேஸில் என்ன வேல்யூ இருக்கோ, இப்போ 10,008 என்ன இது இருக்கோ விஜய் அப்படின்னு சொல்லி வரும். அப்படி தான் வரும். ஸோ இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் செல் வேல்யூவில் ஒரு இடத்துல அப்டேட் பண்ணால் எல்லா இடத்துலையும் சீக்வன்ஸ் ஆஃப் செல் வேல்யூவில் அப்டேட் ஆகிற மாதிரி பண்ணுறதுக்கு தான் இண்டெக்ஸ் மேட்ச் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பொதுவாக ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இண்டெக்ஸ் மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். டேஷ்போர்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் டேட்டாவை ஃபீட் பண்ணுவேன். அதை பேஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் டேட்டாவை
மேட்ச் பண்ணி ரெஃபரன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது தான் வந்து இண்டெக்ஸ் மேட்சோட ஃபங்க்ஷன். ஸோ இங்கே ஒரு லைவ் எக்ஸாம்பிளுக்கு எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரோல் நம்பரை பேஸ் பண்ணி அந்த ஸ்டூடெண்டோட டோட்டல் வரணும், ரிசல்ட் வரணும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டோட கேஸ். இங்கே ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி டோட்டல் எங்கே இருக்கோ ஸோ அந்த இதை வந்து டேட்டா செலக்ட் பண்ணணும். டோட்டல் இருக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ அதோட இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே கமா கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் ரோல் நம்பர் எதுவும் இன்புட் பண்ண வேணாம், மேட்ச் அப்படின்னு டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிவிட்டு லுக்கப் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ரோல் நம்பரை தான் லுக்கப் பண்ண போகிறோம். ஸோ லுக்கப் வேல்யூ கொடுத்துட்டோம். கொடுத்து கீழே கமா கொடுத்துட்றோம். லுக்கப் வரை ஸோ ரோல் நம்பர் எங்கே இருக்கோ அதோட ரெஃபரன்ஸை கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு கீழே எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். கமா கொடுத்து 0 கொடுக்குறோம் எக்ஸாக்ட் மேட்ச்சுக்கு. க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்குறோம். ஸோ மறுபடியும் ஒரு ப்ராக்கெட் கொடுத்துட்றோம். கொடுத்து என்டர் தட்டினா டோட்டல் 290 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ 10,808 அந்த ஸ்டூடெண்ட்டோட டோட்டல் எடுத்திங்கன்னா 290 தான் இருக்குது. இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள் மாறுதான்னு பார்ப்போம். ஸோ 10,003 அந்த ஸ்டூடெண்ட்டோட டோட்டல் எடுத்திங்கன்னா 284. ஸோ மாறுது. ஸோ இது ஃபஸ்ட்டு கேஸ். ரிசல்ட் ஸோ ரிசல்ட் பாஸாக ஃபெயிலான்னு வேணும். அதே டைம் வந்து அதோட கிரேடும் எனக்கு வேணும். அதை ஒரே இதில் வந்து நான் பார்க்கணும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இங்கே நம்ம வந்து ஒரு ஸ்விட்ச் ஓவர் பண்ணுற மாதிரி டேட்டாவை ஃபீட் பண்ண போகிறோம். அது எப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ டேட்டாவுக்கு போகிறோம். டேட்டா வேலிடேஷன் செலக்ட் பண்ணுறோம். ஸோ அதில் லிஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு சோர்ஸ் ரைட்டா. ஸோ ரிசல்ட் அண்ட் கிரேட் கிளாஸ் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் தட்டுறோம். ஓகே கொடுத்துட்றோம். ஸோ இங்கே ட்ராப் டவுன் பாக்ஸ் ஃபார்ம் ஆயிரும். ஸோ ரிசல்ட் அப்படின்றத இது பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன இன்புட் பண்ணுறேனோ அதை பேஸ் பண்ணி இங்கே இந்த ஒயிட் கலர் காலம் இருக்கிற ஸ்பேஸ் இடத்துல டேட்டா மாறணும். ஓகே. ஸோ இப்போ நம்ம அது எப்படின்றத பார்க்கலாம் எக்ஸாம்பிளில். ஸோ ஃபஸ்ட்டு ரிசல்ட் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இங்கே எப்படின்றது நான் சொல்கிறேன். இண்டெக்ஸ் அப்படின்றத ஓப்பன் பண்ணுறோம். சிண்டெக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். இங்கே நமக்கு டேட்டா வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் அண்டு அவங்களோட கிரேடு. ஸோ அப்போ நமக்கு ரிசல்ட் அண்ட் கிரேட் இருக்கிற இடத்த நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கமா கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு மேட்ச் எதை வச்சு மேட்ச் பண்ண போகிறோம்? ரோல் நம்பரை வச்சு மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ ரோல் நம்பர் எங்கே இருக்கோ அதை லுக்கப் வேல்யூ கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு லுக்கப் வரை ரோல் நம்பர் எங்கே டேட்டா இருக்குதோ அதை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கமா கொடுத்துட்றோம். எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். ஸோ 0 கொடுத்துட்றோம். க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கமா கொடுங்க. கொடுத்து இப்போ நமக்கு இந்த இடத்துல டேட்டா வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதோ, அதாவது ரிசல்ட் அண்ட் கிரேட் சிஸ்டம் எப்படி சுவிட்ச் ஓவர் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட் வேணுன்றோம். ஸோ இங்கே வந்து எப்படி நம்ம கிளாஸ் மாற்றுறோம் அப்படின்னா மேட்ச் கொடுக்குறோம். கொடுத்து லுக்கப் வேல்யூ ஸோ எங்கே வந்து இன்புட் இருக்குது. ஸோ வந்து அதோட செல் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா E26ன்ற இடத்துல தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம இன்புட் வந்து கொடுக்குறோம். ஸோ அதை செலக்ட் பண்ணியாச்சு. கீழே காமா கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு லுக்கப் வரை. ஸோ இங்கே ரிசல்ட் அண்ட் கிரேட் கிளாஸ் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ அதோட இதை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே காமா கொடுக்குறோம். கொடுத்துட்டு 0 கொடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்குறோம். க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு எத்தனை க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்கணும்னு பாருங்கள். ஏன்னா சில டைம் எரர் வரும். நீங்கள் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்க அப்படியே லெஃப்ட் சைடில் அதோட கமா க்ளோஸ் ஆகிட்டே வரும். ஓகே, இப்போ வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. க்ளோஸ் ஆகி என்டர் தட்டுனீங்கன்னா 10,003 ஸ்டூடெண்ட்டோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 284 எடுத்திருக்காரு. அவரோட ரிசல்ட் ஃபெயில்னு வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து கிரேடும் மாறணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ கிரேட் கிளாஸ் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அவரோட கிரேட் பி பார்த்திங்கன்னா இங்கே மாறுது.
ஸோ அவரோடது கிரேடு வந்து பியில் இருக்குது, அவர் ரிசல்ட் வந்து ஃபெயிலுன்னு சொல்லிட்டு மாறுது. ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கேஸ்க்கும் நம்ம செக் பண்ணலாம். 10,005 அந்த ஸ்டூடெண்ட்டோட இது பார்த்திங்கன்னா டோட்டல் 470 எடுத்திருக்காரு. ஸோ அவரோட ரிசல்ட் பாஸ்ன்னு வருது. இங்கே நான் வந்து கிரேட் கிளாஸ் மாற்றினேன்னா A+ அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு இடத்துல டேட்டாவை அப்டேட் பண்ணால் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் செல் வேல்யூ அதை மேட்ச் பண்ணியே ரெஃபர் ஆகி இருக்கிற இடத்துலையும் டேட்டா மாறுற மாதிரி நம்ம டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இண்டெக்ஸ் மேட்ச் ஃபங்க்ஷன் டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதை உங்கள் ஒர்க்கை வந்து ரொம்ப 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 ஈஸியாகிக்கிறோம். ஒரு பிக் ஆர்கனைசேஷனில் இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய ரெப்புடேஷனே கிடைக்கும், ஒரு ரெகக்னைசேஷனே கிடைக்கும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கோங்க. இதோட வேல்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லேர்ன் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.